சட்டமன்ற தேர்தலுக்கு இனியும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் வேட்பாளர்களும் முன்னணிகளும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். விடுமுறை நாட்களை உபயோகித்து வாக்காளர்களை நேரில் கண்டு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலுக்கு இனியும் ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் வேட்பாளர்களும் முன்னணிகளும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் உள்ளனர். 5 தொகுதிகளிலும் பொது பிரச்சாரங்கள் நிறைவு பெற்றதோடு இதுவரை நேரில் காண முடியாத நபர்களையும் குரூப்புகளையும் நேரில் கண்டு வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். விடுமுறை நாட்களில் முக்கிய இடங்கள் மையமாக வைத்து வாக்குகள் சேகரிக்கப்படுகிறது. ஆராதனை ஆலயங்களிலும் வீடுகளையும் மையமாக வைத்து பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டது. முக்கிய தலைவர்கள் இதோடு மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளனர். வரும் நாட்களில் ராகுல் காந்தி உட்பட உள்ள தேசிய தலைவர்களும் பிரச்சாரத்திற்கு வர உள்ளனர். மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. LDF கைவசம் வைத்துள்ள தொகுதிகளில் இந்த முறை கடுமையான போட்டி நடத்தப்படுகிறது. இடுக்கியில் அமைச்சர் ரோசி அகஸ்டினும் UDF-இல் ரோய் கே போலோஸும் இடையே முக்கிய போராட்டம் நடத்தப்படுகிறது. காங்கிரஸ் நேரடியாக தொகுதியை ஏற்றெடுத்ததோடு போராட்டம் தீவிரமடைந்ததால் ரோசி அகஸ்டின் தொகுதியில் முகாமிட்டு பிரச்சாரங்கள் நடத்தி வருகிறார். உடுமஞ்சோலையில் CPM மாநில செயற்குழு உறுப்பினர் KK ஜெயச்சந்திரனும் UDF-இல் சேனாபதி வேணுவும், பெரிமேட்டில் CPI மாவட்ட செயலாளர் K சலீம்குமாரும் காங்கிரஸை சேர்ந்த செரீக் தோமஸும் கடுமையான போராட்டத்தில் உள்ளனர். தேவிகுளம் சட்டமன்ற தொகுதியில் LDF வேட்பாளர் A ராஜா, UDF வேட்பாளர் F ராஜா, NDA வேட்பாளர் S ராஜேந்திரன் போன்றவர்களுக்கிடையே முக்கோண போட்டி நிலவுகிறது. வாக்குப்பதிவு நெருங்கியதோடு கேரளம் உற்றுநோக்கும் ஒரு தீவிர போராட்டமாக மாவட்டம் மாறியுள்ளது. எலெக்ஷன் டெஸ்க், மீடியாநெட்.